உருமியும், உடுக்கையும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதாவது 2மே ஒரு மாடுலேட்டட் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது டக்குன்னு வராம அப்படிங்கிற மாரி ஆசிலேட் ஆகும் அதோடைய சவுண்டிங்கு. இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும்ன்றத நம்ம மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவன் இவன் படத்துல "அடியா அடியா டோலே" ஃபுல்லா ஃபோக் ஃபீல் தான். அதோட ஓப்பனிங்கே வந்து தும் தும் தத்தும் தங்க திங்கு 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 அப்படின்னு உடுக்கையும் உரிமையும் வச்சு தான் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் பறை தவுல் எல்லாம் சேர்ந்து தங்க தக்கிட்ட தக் தக் தன் அக்குதுன்னு அப்படின்னு வருது. இதுக்கு நடுவுலையும் வரக்கூடிய ஒரு சின்ன போர்ஷனில் அந்த உரிமையோட ஃபீல் வந்து ரொம்பவே அழகாக இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ப்ளஸ் இதில் வந்து மெலடி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நாதஸ்வரம் தான். அப்போ இந்த ஒரு நையாண்டி மேளம், இந்த மக்கள் இசையை வந்து அப்படியே தூக்கலாக கொடுத்து ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதுல உரிமை ரொம்ப முக்கியமான இடத்த, அதுவும் குறிப்பாக ஓப்பனிங்கே உரிமையில தான் அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த பாட்டை பல வாட்டி கேட்டிருப்பீங்க. ஏன் உங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இதை போட்டு ஆட்டம் கூட போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ஓப்பனிங்கில் உரிமை அண்ட் உடுக்கை இதோடைய அந்த கலவையாக இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு தான் அந்த வேவிங் மூமெண்ட்லாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கேளுங்க. தொடர்ந்து உரிமை பற்றி நிறைய பேசுவோம். நிறைய பாடல்கள் இருக்குது. குறிப்பாக ராஜா சார் பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது வரைக்கும்